ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம காலி ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கி குப்பையில் போடுற அந்த மாதிரியான கோல்கேட் கவர்லாம் இருக்குல்ல, இதை வச்சு இன்னைக்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல காலியான பாக்கெட் வந்து ஒரு 3 பாக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பை மட்டும் நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ற பீஸ் எல்லாத்தையுமே அந்த தண்ணியில வந்து போட்டுருங்க. அதில கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு வந்து அது வந்து கரைஞ்சு வந்துரும். ஒரு பாக்கெட் மட்டும் நான் வந்து 2 பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில வந்து ஒரு 2 விதமான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக அத அப்படியே முழுசா போட்டிருக்கேன். மீதி இருக்கிற ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துண்டா வந்து இப்படி கட் பண்ணி போட்டு, அதில இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையுமே தண்ணீல கரையிற மாரி நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. இந்த மாரி கரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அத தனியா எடுத்துரலாம். இந்த பீஸ் நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, இத நல்லா தண்ணீல அலசிட்டு, இன்னொரு தடவ அலசி நல்லா தொடச்சு ஈரம் இல்லாம எடுத்துக்கோங்க. இப்ப இத யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து என்ன டிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே நம்ம தேவையில்ல. அது எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, இந்த தண்ணி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருக்கிற ஆயில் பாட்டில்ல எண்ணெய் போடுறதுக்காக தான் இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இத வந்து அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ள வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா எண்ணெய் போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி போடும்போது நமக்கு ஒரு துளி எண்ணெய் கூட வந்து வெளியில சிந்தாது. ரொம்ப ஈஸியா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம போட்டுறலாம். நார்மலா நம்ம வந்து அந்த குட்டியா இருக்கு வாய்ப்பகுதி அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபெனல் எதனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப ஈஸியா இப்படி கூட இந்த கோல்கேட் டியூப வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம இத யூஸ் பண்ணி ஆயில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட எண்ணெய் கொட்டாம அழகா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான கத்தியெல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம்ல, டக்குன்னு அவசரத்துக்கு எடுக்கும்போது நம்ம கைகள்லேயே கூட வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, சில நேரம் அவங்க விளையாடுறதுக்கு கூட அந்த மாதிரி கத்தியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம கைகளில் வந்து கட் ஆகாம இருக்கிறதுக்காக, இப்போ நம்ம இன்னொரு பீஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா? அத வந்து இந்த மாதிரி கத்திக்குள்ள வந்து விட்டுட்டு, ஒரு ரப்பர் பேண்டு போட்டு மடிச்சு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே அது ரொம்ப சேஃபா இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதில நம்ம முன்னாடி ரெடி பண்ணோம் இல்லையா? ஃபொனல் மாதிரி. அத வச்சு இந்த மாதிரி கொஞ்சமா வந்து அந்த பேஸ்ட்டு கலந்த தண்ணிய கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து அடுப்பு இதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்காக தான். அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாமே கிளீனா இருந்தாலுமே, நம்ம ஒரு தடவ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும்போது, உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாம நல்ல பளிச்சுன்னு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப அழுக்கா இருக்கு, உங்களுக்கு வந்து அடுப்பு எல்லாமே ஃபுல்லா அழுக்கா இருக்கு, கவுண்டர் டாப்பும் வந்து நெறைய கரை கரையா பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும்போது, நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ப்ளஸ்ஸுனா, இதில வந்து நுரை அதிகமா வராது. ஆனா, அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விட்டு போயிடும். ஸோ, நமக்கு வந்து தண்ணி செலவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, ஃபுல்லா அந்த மாதிரி நம்ம வந்து தொடச்சு எடுத்துடலாம். அடுப்புக்கு கீழ, மேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து தொடச்சு விடும்போது, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி தொடச்சீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங் குடுக்கும். அது மட்டும் இல்லாம கிச்சனோட லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். செலவில்லாத ஒரு கிளீனிங் வேலைங்க. தூக்கி நம்ம குப்பையில போடுற அந்த பேஸ்ட் பாக்கெட்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்பப்ப வந்து கிளீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ட்ரையான ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தொடச்சு விடுங்க. அங்கங்க திட்டு திட்டா இல்லாம உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாவே நான் வந்து தொடச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்க நம்மளோட கிச்சன் வந்து இவ்ளோ அழகா நல்லா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸிய பொறுத்தவரைக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இது வந்து ஒரு விதமான எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு நம்ம வந்து மசாலா, சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா, அங்கங்க ஃபுல்லா தெரிச்சுட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்பப்ப நீங்க அந்த மாதிரி வந்து தொடச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. கிளீன் பண்ற வேலை வந்து அதிகமா உங்களுக்கு வந்து இழுக்காது. லைட்டா வந்து மிக்ஸி பொறுத்தவரைக்கும் நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தண்ணிலாம் உள்ள போயிருச்சு அப்படின்னா, மோட்டருக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த மாரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. வைப்ஸ் அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்ல வந்து அந்த தண்ணிய
ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி தொடச்சோம் அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு உங்களோட மிக்ஸி வந்து கிளீன் ஆயிடும். எப்பவுமே நம்ம வந்து கிச்சன்ல ஒரு சில பொருட்கள மட்டும் ரெகுலரா துடைக்கிற மாதிரி இருக்கும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த மாதிரி மிக்ஸி. டெய்லியும் மிக்ஸிய வந்து நம்ம தொடச்சு மெயின்டெயின் பண்ணும்போது, நமக்கு வந்து கிளீனிங் பண்ற வேலையும் வந்து ரொம்ப அதிகமா இழுக்காது. அது மட்டும் இல்லாம, நம்மளோட பொருளுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சுத்தமா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ, அந்த மாதிரி வந்து தொடச்சு விட்டீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால எப்போவுமே நல்லா ஷைனிங்கா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம டீ, காஃபிலாம் ஊத்தி வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதில வந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து வரும். நம்ம எப்படி தான் கிளீன் பண்ணி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும். அத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். இன்னும் ஹெவியாவே வந்து வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இல்லைனா தூளுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் தண்ணி ரெடி பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா? அதில கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு, நல்லா அந்த மாதிரி தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த டீ, காஃபிலாம் வந்து அதிகமா ரொம்ப நாளா வந்து ஊத்தி யூஸ் பண்றோம் அப்படின்னும்போது, உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்னர்ல அந்த கரையா வந்து பிடிச்சிட்டுருக்கும். ஸோ, அந்த கரை எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடும். அந்த பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. கிச்சன்ல நம்ம இந்த மாதிரியான கிராசரி பொருட்கள் எல்லாத்தையுமே இப்படி வந்து கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்போம் இல்லையா? அந்த மூடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிசுக்கு வந்து நெறைய பிடிச்சிருக்கும். இப்ப அதில வந்து திங்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம அத வந்து தனியா எடுத்து வச்சுட்டு, நம்ம இத வந்து வாஷ் பண்ணி போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாம திங்ஸ் உள்ள இருந்தாலுமே, நீங்க இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணலாங்க. லைட்டா அந்த தண்ணிய வந்து ஸ்ப்ரே பண்ணி குடுத்துருங்க அந்த மூடிக்கு மேல. அந்த கண்டெய்னருமே வந்து அழுக்கா இருந்தது அப்படின்னா, அதுலயுமே வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு தொடச்சீங்க அப்படின்னா, நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடும் உங்களுக்கு. நுரை வந்து அதிகமா வராது. ஆனா வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பரா போயிட்டு, நல்லா பளபளன்னு உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுங்க. பாருங்க முன்னாடி நான் வந்து காமிக்கும்போது, அந்த மூடியோட கலர் வந்து எப்படி இருந்தது? எண்ணெய் பிசுக்கா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சமா அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதில வந்து நம்மளோட வெள்ளி பொருட்கள் வந்து போட்டு ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா அது ஊறி, அதில இருக்க அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துரும். அவசரத்துக்கு நம்மளோட வெள்ளி பொருட்கள், நகைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து நிமிஷத்தில கிளீன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங்கும் உங்களுக்கு குடுக்கும். இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, டக்குன்னே உங்களுக்கு அதில இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு கிண்ணம் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த கோல்கேட் தண்ணிய வந்து கொஞ்சமா இதில வந்து சேர்த்துக்கலாம். இப்ப அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற இந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிக்கடி உங்களோட ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த தண்ணீல சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னா, அதில நெறைய கிருமிகள் இருக்கும் நமக்கு. தினைக்கும் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறோம், பால் பாத்திரம், குழம்பு சட்டி அது இதுன்னு கழுவும்போது, இந்த நெறைய அந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் அந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து ஒட்டிட்டு இருக்கிறதுனால, நமக்கு தொடர்ந்து அத வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, அதில நெறைய கிருமிகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம உடம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க இப்படி வந்து ஒரு தடவையாவது வாரத்தில ஒரு தடவையாவது உங்களோட பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வந்து சுடு தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ணினதுக்கு பிறகு நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே சமயத்தில இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கலந்த தண்ணீல வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகும். அழுக்கு எல்லாமே வந்து நல்லா விட்டு போயிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணிய எடுத்துட்டு, அதில இருக்கிற ஸ்க்ரப்பர எடுத்து இந்த மாதிரி நார்மல் வாட்டர்ல இந்த மாதிரி அலசி விட்டுட்டு, இத நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாரத்தில ஒரு தடவையாவது செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரப்பர் வந்து சீக்கிரத்தில வந்து பழசாகாம ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னாலுமே, நம்ம வந்து பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்மளோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு கரைகளோட அந்த மாதிரியான ஒரு கவிச்சு வாடையோட இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. கொஞ்சமா அந்த தண்ணி எடுத்து இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணி குடுத்துருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு விடுங்க. நீங்க வந்து யோசிக்கலாம், "என்னடா இது வந்து நல்லா நுரைக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த பேஸ்ட் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா? அதில அடியில வந்து ஒரு கொஞ்சமா பேஸ்ட் வந்து கரையாமயே இருந்தது. ஸ்க்ரப்பர் வந்து போடும்போது அந்த பேஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரப்பர்ல ஒட்டிக்கிட்டு, நான் தேய்க்கும்போது நல்லா நுரைச்சு வந்தது. நான் சோப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல.
இப்போ வந்து சிங்க்ல எல்லா இடமும் பைப்பு, சிங்க் ஃபுல் ஏரியாவுமே வந்து நல்லா தேய்ச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து தேய்ச்சு கழுவும்போது, எண்ணெய் பிசுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து போயிடுங்க. அது மட்டும் இல்லாம நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்கா உங்களுக்கு வந்து சிங்க் ஃபுல்லாவே வந்து கிளீன் ஆயிடும். அதே மாதிரி உங்க அந்த பைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணியாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி நம்ம வந்து கிண்ணத்துல வச்சிருந்தோம் இல்லையா? இதில வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சாக்ஸ எடுத்து அந்த தண்ணியில நல்லா டிப் பண்ணிட்டு, அத வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இத வந்து நம்ம கையில மாட்டிட்டு, இத வந்து எங்கெல்லாம் நம்ம கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட பீரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி இருக்கும் இல்லையா? அந்த கண்ணாடி, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி, நார்மலா நம்ம வந்து பாத்ரூம்லலாம் மாட்டி வச்சிருப்போம்ல கண்ணாடி. கண்ணாடி பொறுத்தவரைக்கும் ரெகுலரா நம்ம வந்து பாத்ரூம்லலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே, ஒரு மாதிரி அந்த தண்ணி, அதாவது அந்த சோப்பு தண்ணிலாம் பட்டுட்டு, ஒரு மாதிரியான ஒயிட்டா அங்கங்க வந்துட்டு திட்டு திட்டா இருக்கும்ல. அது எல்லாமே வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். நார்மலா இருக்கிற கண்ணாடி கூட உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி வந்து சாக்ஸ கையில மாட்டிக்கிட்டு, இப்படி வந்து ஃபுல்லா தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, அதில பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து போயிட்டு, கண்ணாடி வந்து பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து பீரோ கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், வெளியில வச்சிருக்க கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ணாடியுமே வந்து கிளீன் பண்ணேங்க. நல்லா பளிச்சுன்னு வந்து அதில இருந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, ட்ரையான ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி நம்ம திரும்ப அத வந்து தொடச்சு விடணும். ஏன் அப்டின்னா, நம்ம எப்பவுமே கண்ணாடி வந்து ஈர கிளாத் வச்சு துடைக்கிறோம் அப்டின்னா, ஒரு மாதிரி அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி அப்டியே காஞ்சு போயிட்டு இருக்கும். அது வந்து ட்ரையா அந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி நீங்க உடனே தொடச்சு விட்டுட்டீங்க அப்டின்னா, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்களுக்கு கண்ணாடியே. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நான் வந்து தொடச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நம்ம வீட்ல வந்து பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வீடு வந்து எப்பவுமே பார்க்கறதுக்கு சுத்தமாவே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த சாக்ஸ்ல கொஞ்சமா அந்த பேஸ்ட்டு தண்ணிய டிப் பண்ணிட்டு, அத வந்து இந்த ஜன்னல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் ரோட்டோரத்துலலாம் வீடு இருக்கு அப்படின்னும்போது, ரொம்பவே வந்து டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்குங்க. இப்போ அத வந்து கிளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நார்மலா இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம வந்து பொதுவா வந்து பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் போகாது. இந்த மாதிரி ஒரு தடவ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்மளோட ஜன்னல் கம்பிகள் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். பாருங்க, முன்னாடி வந்து நான் காமிக்கும்போது எந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தது. இப்ப வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜுக்கு வெளிப்பக்கம் கூட நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ரெகுலரா அதாவது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கையில இருக்கிற கரைகள் கூட அந்த ஃப்ரிட்ஜில வந்து பட்டு அங்கங்க வந்து திட்டு திட்டா வந்து பிடிச்சிட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த கோல்கேட் தண்ணி மட்டுமே போதும். உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்க கரைகள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். நல்லா எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வைப்ஸ் வச்சு ஃபுல்லா நான் இந்த மாதிரி வந்து தொடச்சு விடுறேன். இந்த மாதிரி துடைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா க்ளீன் ஆயிடும். அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்க தொடச்சு மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா தான், ரொம்ப வருஷத்துக்கு கூட நம்மளோட பொருட்கள வந்து புதுசு போல மெயின்டெயின் பண்ண முடியுங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா ஃபுல்லா நான் தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி அதையும் வந்து தொடச்சு எடுத்துட்டேன். வெளிப்பக்கம் மட்டும் இல்லாம, ஃப்ரிட்ஜுக்கு உள்ள கிளீன் பண்றதுக்கு கூட நம்ம இந்த பேஸ்ட் கலந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது. நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகும். பாருங்க, ஃபுல்லா நான் வந்து தொடச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த கோல்கேட் தண்ணி இருக்கு இல்லையா? அதில வந்து இப்படி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பாத்ரூமில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சு விட்டதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லா அந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா புதுசு போல இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்ரூம் பொறுத்த வரைக்குமே அந்த உப்பு தண்ணி கரை, அந்த நம்ம வந்து குளிக்கும்போது யூஸ் பண்ற அந்த சோப்பு, ஷாம்போட நுரை எல்லாமே வந்து பட்டு அங்கங்க வந்து ஒயிட்டா திட்டு திட்டா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து போறதுக்காக நீங்க இப்படி வந்து லைட்டா பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னாலே, நல்ல நிமிஷத்துல உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடுங்க. பிடிச்சிட்டு இருக்க கரைகள் எல்லாமே வந்து போயிடும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளோட அந்த பெரிய டேபிள்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா? அலமாரி அதெல்லாம் வச்சிருப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வுட்டுல இருக்கிறதுனால நமக்கு அங்கங்க நெறைய கரைகள் வந்து பிடிச்சிட்டுருக்கும். அழுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தடவ வந்து கிளீன் பண்ணி பாருங்க. உங்களோட பொருள் வந்து எப்பவுமே புதுசு போல இருக்கும். வைப்ஸ்ல வந்து தண்ணிய லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு, இப்படி வந்து நம்ம தேய்ச்சு குடுத்து தொடச்சிடலாம்.
டைரக்ட்டா வந்து தண்ணி இதில ஸ்ப்ரே பண்ணாதீங்க. வுட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. அந்த துணியிலயோ இல்லன்னா வைப்ஸ்லயோ வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தொடச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதவு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில வந்து ஒர்க்கெல்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுலயும் நெறைய டஸ்ட் எல்லாம் போயிட்டு அப்படியே அந்த இடுக்குகள்லலாம் நெறைய படிஞ்சிட்டுருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கு கூட நீங்க இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நல்லா புதுசு போல இருக்குங்க. இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கெல்லாம் வாரத்தில ஒரு தடவ நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னாலே, எப்பவுமே வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலா ஒரு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான பொம்மைகள்லாம் நம்ம வந்து வீட்ல வச்சிருப்போம் இல்லையா? இதுலலாம் நெறைய டஸ்ட் படிஞ்சது அப்படின்னா, அந்த இடுக்குகள்லலாம் போயிட்டு ஃபுல்லாவே வந்து தூசி படிஞ்சு போய் இருக்கும். அத வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி அந்த பேஸ்ட் தண்ணி இருந்ததுல்ல, அதில வந்து ஃபுல்லா நான் அந்த தண்ணீல ஊற வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் லைட்டா அந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே, நல்லா பளிச்சுன்னு ஃபுல்லாவே வந்து கிளீன் ஆயிடும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாவும், பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்லயும் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம சேனல்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாவே நம்ம இத வந்து தொடச்சு எடுத்துடலாம். குட்டி, குட்டி கிளீனிங் ஒர்க்கா இருந்தாலுமே, தூக்கி போடுற பேஸ்ட்டு கவர் மட்டுமே யூஸ் பண்ணி, இன்னைக்கு நம்ம இவ்ளோ கிளீனிங் ஒர்க் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு செலவுமே இல்லாத சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா தான், நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.